Hello everyone, welcome to Gvspedia. So calories. நீங்கள் இப்போ அதிகமான கேலரி உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரி வந்து சாப்பிட்டா வெயிட் கெயின் பண்ணலாம், அதே கம்மியாக சாப்பிட்டா வெயிட் லாஸ் பண்ணலாம். ஆனால் இது கரெக்டான ப்ரொசீஜர் தானா? இப்படியே அப்ரோச் பண்ணால் நம்மளால் நம்ம வெயிட் லாஸ் கோலையோ இல்லை வெயிட் கெயின் கோலையோ கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியுமா, ஒரு ஆப்டிமலாக அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த டார்கெட் வேணால் அச்சீவ் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு ஆப்டிமலாக மசில் மாஸும் நீங்கள் ரீட்டைன் பண்ணணும், இல்லை ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும் உங்கள் ஓவரால் பாடியில். ஸோ இப்படி இருக்க நீங்கள் இப்படி ஒரு சூப்பர் மேன் மாதிரி ஆகணும், இல்லை மசில் மேன் மாதிரி ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி, வெயிட் கெயின் பண்ணாலும் சரி, மேக்ரோஸையும் நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ மேக்ரோஸ்னால் என்ன? அதுக்கு முன்னாடி யார் யாருக்கு கலோரிஸ்னாவே என்னன்னு தெரியல, மெயின்டெனன்ஸ் கலோரிஸ்னா என்னன்னு தெரியல, இந்த பேசிக்ஸே தெரியாதவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை நான் லிங்க் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேக்ரோஸ் பற்றி வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ மேக்ரோஸில் வந்துட்டு 3 இருக்குது. ஒன்று ஃபேட்ஸ், ஒன்று ப்ரோட்டீன், ஒன்று கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமாக இந்த ப்ரோட்டீனை பற்றி பேசலாம். ப்ரோட்டீனுக்கு கொடுக்குற ஹைப் வந்து எல்லா இடத்துலையும் வேர்ல்டு ஃபுல்லாக சேம் ஹைப்பு தான். ப்ரோட்டீனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் எப்பயுமே இருக்குது. ஏன்னா ப்ரோட்டீன் தான் உங்கள் பில்டிங் பிளாக் ஆஃப் மசில்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோன்னா அது ஒரு காங்க்ரீட் மாதிரி, நம்ம அந்த ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரி, அதுதான் உங்கள் பாடியோட மெயினான ஒரு விஷயமே. அது நீங்கள் எவ்வளோ நீங்கள் கரெக்டாக இன்டேக் பண்ணுறீங்களோ அப்போ அந்த உங்கள் மசிலுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மசில் தான் உங்கள் டோட்டல் பாடியாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, மசில் அண்ட் போன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக கரெக்டான அளவில் எடுக்கணும். ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் மேக்ரோ வந்து ஃபேட்ஸ். ஃபேட்ஸ் வந்து உங்கள் பாடிக்கு எனர்ஜியை கொடுக்கும். அதே சமயத்தில் பல ஆர்கன்ஸ்குள்ளே இருக்க பார்ட்ஸ், செல்ஸ் எல்லாம் ஷீல்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் ஃபேட்ஸ் தான். அவங்க பேசிக்காக என்ன சொல்லணும்னா அவங்க தான் லைக் ஃபேட்ஸ் ப்ரொவைட் மோர் எனர்ஜி டு யுவர் பாடி. அது நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோன்னே ஃபேட்டுன்னு வார்த்தை கேட்டோடனே பயப்பட தேவையில்ல. ஏன்னா ஃபேட் கண்டிப்பாக நம்ம பாடியில் இருக்கிறதுனால தான் நம்ம குண்டாகவும் இருக்கும். ஆனாலும் நம்ம ஆப்டிமலான ஃபேட் எடுத்துக்கிட்டால் தான் நம்ம பாடியால் அடுத்தடுத்த ஆக்டிவிட்டியை நீங்கள் பண்ண முடியும். லைக் இப்போ நீங்களே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா கூட பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கொடுக்கறது வந்து ஃபேட்ஸ் தான். ஸோ அதுக்குன்னு ஒரு ரேஷியோ இருக்குது. திருப்பியும் நான் சொன்ன மாதிரி தான், ப்ரோட்டீன்ஸில் சொன்ன மாதிரி ஒரு பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ ஃபேட்ஸ் வந்து இப்போ டோட்டலாக ஒரு 100% எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து ப்ரோட்டீன் ஒரு 30%, 20% வந்து ஃபேட்ஸ், 50% கார்ப்ஸ், இந்த மாதிரி டிவைட் பண்ணி ஒருத்தவங்க கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஃபேட்ஸ் வந்து முக்கியமாக உங்களோட டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடியூஸ் பண்ணுறதை பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். டெஸ்டோஸ்டெரான் வந்து ஒரு மேலுக்கு ரொம்ப முக்கியம். டெஸ்டோஸ்டெரான் பற்றி நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணுவோம். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஹார்மோன். அது மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அடித்து தூக்கி போடுறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஹார்மோன். ஸோ தேர்ட் மேக்ரோ கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து 3 சப் கேட்டகரி இருக்குது. ஒன்று ஃபைபர் கார்ப்ஸ் இருக்குது, ஸ்டார்ச்லேருந்து கார்ப்ஸ் இருக்குது, சுகர்லேருந்து கார்ப்ஸ் இருக்குது. ஸோ ஃபைபர் கார்ப்ஸ் வந்து உங்கள் கார்டிசோல் லெவலில் லோவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது ஒரு பெஸ்ட்டான விஷயம். அது மூலமாக நீங்கள் வந்துட்டு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க, டிப்ரெஷன் இருக்க மாட்டீங்க, கொஞ்சம் நல்ல ஃபீலிங் இருக்கும். அதே சமயத்தில் கார்ப்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அப்படைட் பசிக்காது தேவையில்லாமல், நம்மளுக்கு அப்பப்போ சும்மா பசிச்சுட்டு இருக்காது. நல்லா நம்ம பாட்டுக்கு அடுத்தடுத்த ஆக்டிவிட்டி பண்ணுறோம், அந்த மாதிரி நம்ம பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த கார்ப்ஸ் அந்த ஃபுட்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வெஜிடபிள், ஹோல் கிரைன்ஸ், பீன்ஸு, இதெல்லாம் வந்துட்டு ஃபைபர் கார்ப்ஸ். செகண்ட் வந்து ஸ்டார்ச்சஸ். ஸ்டார்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரா வெஜிடபிள்ஸ், ரேடிஷ், பொட்டேட்டோஸ், அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோஸ், இந்த கிரெயின்ஸ், இதெல்லாம் வந்து இதுவுமே ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் கார்ப்ஸ் தான். ஸ்டார்ச் உள்ள கார்ப் ஃபுட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். தேர்டு தான் சுகர் கார்ப்ஸை வந்துட்டு நம்ம பற்றி பேசணுன்னே கிடையாது. அதையும் பற்றி நீங்கள் சுகரை பற்றி பார்க்கணுன்னா நம்மளுக்கு இன்னொரு வீடியோ லிங்க் பண்ணியிருக்கோம், அதை போய் பாருங்கள். சுகர் கார்ப்ஸ் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக வேஸ்ட். அது வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்லா டேஸ்ட் இருக்குது. சாக்லேட்ஸ், கேண்டீஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்துட்டு இந்த சோர்ஸ் ஆஃப் கார்ப்ஸ் நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க. லைக் சுகர் ஆட் பண்ணாவே இந்த கார்ப்ஸ் இங்கே வந்துடும், அவ்வளோதான். அதை நீங்கள் லிமிட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களோட ஃபைனல் கொஸ்டின் என்னவாக இருக்கும்? இப்போ மசில் கெயின் இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு கலோரிஸ் மட்டும் நம்ம பார்த்தா போதாதுங்களா, மேக்ரோஸும் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆப்டிமலாக இருக்கும். ஸோ கலோரிஸ் மட்டும் பார்த்தா நம்ம இப்போ சரி ஓகே, கலோரிஸ் இன் கலோரிஸ் அவுட் படி இப்போ கான்செப்ட் படி பார்த்தாவே இப்போ நம்ம கம்மியாக சாப்பிட்டா அப்போ நம்ம வெயிட் லாஸ் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் வெயிட் லாஸ் ஆகணும்னு நீங்கள் ஹெல்த்தியான டயட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம உதாரணத்துக்கு
ஒரு 2200 கேலரிஸ் தான் ஒரு நாளைக்கு தேவைன்னா நம்ம 2200 கேலரிஸையும் ஜாலியாக போயிட்டு நல்ல கேக்கு பன்னு அந்த மாதிரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும் அதுக்கு கம்மியாக சாப்பிட்டாலும். பட் ஆனால் அது வெரி அன்ஹெல்தி, உங்களுக்கு வந்து ஆப்டிமலான ரிசல்ட்ஸ் தராது. ஸ்கின்னி ஃபேட்டாக ஆகிடலாம், தொப்பை மட்டும் இருக்கும், மற்ற இடத்துலலாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா மசில் சுத்தமாக இருக்காது, பாடியில் ஒல்லியாக இருப்பீங்க. அந்த தான் கான்செப்ட். ஸோ மேக்ரோஸையும் இதையும் நம்ம ரெண்டையும் ட்ராக் பண்ணும்போது உங்கள் ப்ரொபோர்ஷன் கரெக்டாக இருக்கும், உங்கள் கோல்ஸை நீங்கள் நல்லா அச்சீவ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ் மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் பற்றி. நான் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, நீங்கள் ப்ரோட்டீனை கரெக்டாக எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறீங்களோ வெயிட் கெயின் பண்ணுறீங்களோ அந்த ரேஷியோவை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான சோர்ஸ் ஆஃப் மேக்ரோ நியூட்ரியன். அதை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட வேணாம். அது காஸ்ட்லியாக இருக்குது ப்ரோட்டீன் பவுடர்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு சாத்தியமாக இருக்கும்? இல்லை நம்ம மிடில் கிளாஸாக இருக்கும், இல்லை அதுக்கும் லோவர் மிடில் கிளாஸாக இருக்கும், இல்லை புவராக இருக்கும்னா நீங்கள் வருத்தமே படாதீங்க. ப்ரோட்டீன் வந்து ஏகப்பட்ட சோர்ஸில் இருக்குது. அது சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே ஏகப்பட்ட ப்ரோட்டீன் சோர்ஸஸ் நம்ம ஒரு எக்கில் ப்ரோட்டீன் இருக்குது, சிக்கனில் ப்ரோட்டீன் இருக்குது, அதையும் இல்லையா பீன்ஸில் இருக்குது, நம்ம சாப்பிட்ற அந்த பருப்பில் இருக்குது, சோயா சங்க்ஸில் இருக்குது. ஏகப்பட்ட ரெசிபிஸ் கண்ணா பின்னான்னு நம்ம பண்ணி நம்ம ப்ரோட்டீனை ஈஸியாக இன்டேக் பண்ண முடியும். ஒரு நாளில் கொஞ்சம் சாப்பிட்ணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ப்ரோட்டீன் ஈஸியாக எடுங்க. ப்ரோட்டீன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் பற்றி பேசுனாலும் அங்கே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye bye, ciao.